கமிஷன், கலெக்ஷன், கரப்ஷன். நம்ம சுடலை பாபாவும் 200 திருடர்களும் வரிசையில நாம பார்க்க போற அந்த அமைச்சர் வேற யாரும் இல்ல, மனிதவள மேலாண்மை மற்றும் முன்னாள் படை வீரர்கள் நலன்துறை அமைச்சர் என் கயல்வெளி செல்வராஜ் தான். மனிதவள மேலாண்மை துறையில அமைச்சரா இருக்க இவங்க தொகுதியில தான் பள்ளியில படிக்கிற பட்டியல் பழங்குடி சமூகத்தை சார்ந்த மாணவிகளை கட்டாயப்படுத்தி கழிவறைகளை சுத்தம் செய்ய வைக்கிற அவலம் நடந்துச்சு. இதே மாதிரி தருமபுரி மாவட்டம் பேருங்காடு, புதுக்கோட்டை, பழனி அரசு மகளிர் மேல்நிலை பள்ளின்னு கடந்த 3 வருஷமா ஒரு சுகாதார பணியாளர்கள் கூட நியமிக்கப்படாததால 1740 மாணவிகள் அவங்களே சுகாதாரமற்ற கழிப்பறைகளை சுத்தம் செய்ய கட்டாயப்படுத்தப்பட்டிருக்காங்க. அடுத்தது இவங்க செஞ்ச சம்பவம் ரொம்ப பெருசு. தாராபுரம் தாலுகாவில் 31 பாசன வாரிய தலைவர்கள் மற்றும் நிர்வாக குழு உறுப்பினரை தேர்வு செய்யும் தேர்தல் வேட்பு மனு தாக்கல்லையும் அமைச்சர் கயல்வெளியோட கணவர் செல்வராஜ் தலையிட்டு வேட்புமனு தாக்கல் செஞ்ச விவசாயிகள் பலரையும் மிரட்டி வாபஸ் வாங்க சொல்லியும் வாபஸ் வாங்காதவங்களை துணை ஆட்சியர் மூலமா மனுக்களை நிராகரிக்கவும் வச்சு திமுக காரங்களோட மனுக்களை மட்டும் துணை ஆட்சியரை ஏத்துக்க வச்சவர் தான் அமைச்சரோட அருமை கணவர் செல்வராஜ். இப்படி கொள்ளையடிக்கிறதுல கவனம் செலுத்தினா மக்கள் முன்னேற்றத்துல எப்படி கவனம் செலுத்துவாங்க நம்ம அமைச்சர்? தாராபுரத்தையே லஞ்சத்துல மூழ்கடிச்சிருக்காங்க. தாராபுரத்துல இருக்க பத்திரப்பதிவு சார் பதிவாளர் அலுவலகத்துல தனிப்படை போலீசார் சோதனை நடத்தினப்போ மாற்றுத்திறனாளிகள் பயன்படுத்துற கழிவறையில கவர்ல சுத்தி 3 லட்சம் ரூபாயும், அலுவலகத்துல இருந்து 1,53,000 ரூபாயும் 4,53,000 ரூபாய் லஞ்ச பணம் கைப்பற்றப்பட்டுச்சு. இப்படி கழிப்பறையில கூட ஒளிச்சு வச்சு பல லட்சங்களை கொள்ளையடிக்கிறதுல ஸ்பெஷலிஸ்ட் ஆயிட்டாங்க நம்ம கயல். இதுல மட்டுமா, தாராபுரம் பக்கத்துல அரசு பள்ளியில பள்ளி விழுந்த உணவை சாப்பிட்டு 4 குழந்தைகள் மருத்துவமனையில சேர்க்கப்பட்ட கொடூரமும் இங்கதான் நடந்திருக்கு. அடுத்ததா குறைந்தபட்ச ஆதரவு விலை நிர்ணயிக்க கேட்டும் நேரடி அரசு கொள்முதல் மையங்களை அமைக்கணும்னு விவசாயிகள் வலியுறுத்தி வர்றாங்க. அதையும் செய்யாம இருக்காங்க நம்ம சுடலை பாபா டீம். திருப்பூர் மாவட்டம் குறிப்பா தாராபுரம் பகுதியில கண்வெளி கிழங்கு விவசாயிகள் விதை விலை கடுமையா வீழ்ந்ததால பெரும் பொருளாதார நெருக்கடியில சிக்கியிருக்காங்க. திமுக தொடர்புடைய இடைத்தரகர்கள் மிக குறைந்த விலையில கிழங்க வாங்கி லாபத்தை கைப்பற்றுறாங்களாம். ஒரு ஏக்கருக்கு 5-6 லட்சம் ரூபாய் செலவாகிற நிலையில தற்போதைய விலை சாகுபடி விலைக்கு கூட ஈடாகாம விவசாயிகளை துன்பப்படுத்திட்டு இருக்குது நம்ம சுடலை பாபா டீம். அமராவதி ஆற்றோட துணை நதியான சிலந்தி ஆறு திருப்பூர், கரூர் மாவட்டங்கள்ல 55,000 ஏக்கர் நிலங்களுக்கு உயிர் நாடி. இந்த நீராதாரம் ஆபத்துல இருக்கு. ஏற்கனவே 70% அளவுக்கு கிணறுகள்லாம் வறண்டு போயிருக்க நிலையில அமராவதி அணை நீர்மட்டமும் கடுமையா குறைந்திருக்கு. விவசாயிகள் போராடிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம சுடலை பாபா சும்மாவே இருக்காரு. காவேரி, பாலாறு போலவே இப்போ அமராவதியையும் புறக்கணிக்க ஆரம்பிச்சிட்டாரு சுடலை பாபா. இதையெல்லாம் தாண்டி 2025 ஜூலை மாசத்துல குந்தடம் மேற்கு ஒன்றிய அதிமுக ஐடி விங் செயலாளர் செல்வானந்தம் தற்கொலை செஞ்சுக்கிட்டது திருப்பூரையே உலுக்கி இருந்தது. என் சாவுக்கு காரணம் திமுகவினர் தான், ரொம்ப டார்ச்சர் பண்றாங்கன்னு ஆடியோ பதிவு செஞ்சு வச்சுட்டு அதிமுக ஐடி விங் நிர்வாகி தற்கொலை செஞ்சுக்கிற அளவுக்கு திமுக நிர்வாகிகள் இருந்திருக்காங்க. அமைச்சர் கயல்வெளி அவர்களோட தொகுதி எப்படி இருந்திருக்குன்னு பாத்துக்கோங்க. இப்படியான பலவித முறைகேடுகளை செஞ்சும் கொடுத்த வாக்குறுதிகளை செய்யாமலும் இருக்காங்க அமைச்சர் கயல்வெளி செல்வராஜ். இனிமேலும் சுடலை பாபாவையும் இந்த 200 திருடர்களையும் மக்கள் நம்பிட்டு இருக்க போறாங்களா? மக்கள் தான் முடிவு பண்ணணும். திமுகவே ஊழல், ஊழல்லாம் திமுக. இந்தியாவிலேயே ஊழலுக்காக கிடைக்கப்பட்ட ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம்.